தவறாக வேண்டுமானால் சிந்தனை செய்யலாம். ஆனால் நமக்கான சிந்தனையை நாமே சிந்திக்க பழகினாலே போதும். நமக்கு தேவையானது அனைத்தையுமே மிக சுலபமாக சாதித்து விடலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, நம்பிக்கையோடு உன்னுடைய முதல் அடியை எடுத்து வை. முழு பாதையையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் அடியை எடுத்து வை. தானாக எல்லாமே நடக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு நடந்தேதான் தீரும் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தால், விதி அப்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்பட என்னதான் இருக்கிறது? நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ அந்த நிகழ்வு மாறி நிகழப்போகிறதா என்ன? சற்று சிந்தித்துப்பார். அது நடந்தேதான் தீரும் என்கிற போது நீ கவலைப்பட அதில் என்னதான் இருக்கிறது? கவலைப்படாமல் நம்பிக்கையோடு எல்லாம் மாறும், மாற்றம் ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை எண்ணமே உன்னை நல்வழியில் உன்னை அழைத்து செல்லும். எப்பொழுதுமே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. ஒருவேளை மற்றவர்களுக்காக நீ மாற வேண்டும் என்று நினைத்தால், ஒவ்வொரு மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டிக் கொண்டே இருக்கும். எனவே உன் வாழ்வை நீ வாழவே முடியாது, மாறிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்வுக்கு எது தேவை என்று படுகிறதோ அதை மட்டும் தீர்க்கமாக முடிவை எடுத்துவிட்டு செய்து கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதின் பாரத்தை நான் உணர்ந்தேன். உன் மன போராட்டத்திற்கான பதிலை நான் உனக்கு தருவேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்பாயா? உனது மனநிலை மிகவும் மோசமாகவே இருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன் மன வேதனை அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் அறிய வேண்டும் என்றில்லை. நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன். எந்த விஷயத்திலும் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி எங்குதான் இருக்கிறது என்று அந்த நிம்மதியை தேடி தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொள்கிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது? எப்படி அதை தீர்த்து கொள்வது? எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய்.
நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வீணாக அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி எந்த துயரமும் உன் மனதிற்கு வேண்டாம். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். சர்வ நிச்சயமாக விடுவிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தையே. நல்ல வழியை, உனக்கான வழியை, உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழி, அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் என்னுடைய லீலைகள் ஆரம்பமாகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்திற்காக காத்திரு. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் மன வலிமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்க பயமேன் என் குழந்தையே. நீண்ட நேரமாக, நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக போராடும் ஒரு விஷயம் சந்தோஷமாக முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த திட்டத்தை தான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த திட்டத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றுவேன். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அந்த நல்ல தருணத்திற்காகவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். காரணமில்லாமல் நான் எதையும் கூறமாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? காரணத்தோடுதான் என் நாவிலிருந்து வார்த்தைகள் வரும். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் பொறுமையோடு காத்திரு. வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க நான் உனக்காக வழிவகை செய்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நல்ல வழியை தேடிக்கொண்டு இருக்கிறேன். உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்பிக்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. நீ தோள் கூட சாய யாருமே இல்லை என்று நினைக்காதே. நீ தோள் சாய, உன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள, உன்னுடைய வேதனையை கொட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தால் தான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் திக்கு திசை தெரியாமல் தவிப்பது போல் தவிக்கிறாய் குழந்தையே. உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு இவ்வளவு ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய போராட்ட வாழ்விற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. சோதனைகள் அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் மனதை நீயே நோகடிக்காமல், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நோகடிக்காமல் அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. கவலையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. இதுதான் முடிவென்று யார் சொன்னது உன்னிடம்? அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன் பிள்ளையே. முடிவு என்று நினைத்த ஒன்றை ஆரம்பமாக்கி தொடக்கமாக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக இதுதான் முடிவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? நீ என்னிடம் பல நாட்களாக கேட்ட ஒன்றை பரிசாக வரமாக உனக்கு தரவிருக்கிறேன் குழந்தையே.
சந்தோஷமாக இரு. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் என் கண்மணியே. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்து விடுவேன். கூடிய விரைவில் நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பினால், என்னை முழுவதுமாக நம்பினால், நான் சொல்வதை கேட்டுவிட்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த மாற்றங்களை உன் மனதில் நீ பதிய வைத்து கொண்டால் உனக்கான மாற்றங்களை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நாம் நினைத்ததை அடைவதற்கு, அடைந்தே தீருவதற்கு 2 தகுதிகள் மிக மிக அவசியம் என்பதை உணர்த்துவதாக இந்த கதை அமைந்துள்ளது. இந்த கதையை கேட்டுவிட்டு நாம் நினைத்ததை அடைந்து விடலாம், அடைந்தே விடலாம். ஒரு குருவை பார்ப்பதற்காக ஒரு சீடன் ஒருவன் வந்தான். அவன் வில் வித்தைகளை பயிற்சி பெற்று போர்க்களத்திலேயே மிக சிறந்த வீரனாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தீராத ஆசையோடு, நினைத்ததை அடைவதற்கு எல்லா தகுதிகளையும் எடுத்துக்கொண்டு அந்த குருவை நோக்கி வந்தான் அந்த சீடன். குரு தியானத்தில் இருந்தார். அவரை தியானத்திலிருந்து கலைக்காமல் அவர் தியானம் முழுமை பெற்று அவர் கண் திறக்கும் பொழுது அவரிடம் பேசலாம் என்று மௌனமாக அவர் அருகில் வந்து நின்றான் அந்த இளைஞன். யாரோ ஒருவர் நம் அருகில் நிற்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த குரு மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார். அப்போது அவன் அருகில் ஒரு இளைஞன் நின்றிருப்பதை கவனித்தார் குரு. என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார் அந்த குரு. உடனே இளைஞன், நான் வில் வித்தைகளை தங்களிடம் பயின்று போர்க்களத்தில் மிக சிறந்த வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உங்களிடம் கல்வி கற்க வந்திருக்கிறேன். என்னை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டு வில் வித்தைகளை கற்றுக்கொண்டு அதிலுள்ள நுணுக்கங்களை எனக்கு தெரிவித்து நான் மிக சிறந்த வீரனாக என்னை ஆக்க வேண்டும் குருவே என்று பணிவன்போடு அந்த குருவிடம் கேட்டுக்கொண்டான் வந்த இளைஞன். குரு அனைத்தையும் கேட்டுவிட்டு அவனிடம் எந்த பதிலும் கூறாமல் மீண்டும் தியானத்திற்கு ஆழ்ந்துவிட்டார். அந்த இளைஞனும் மௌனமாக அமைதியாக அவர் தியானம் இருக்கும் வரை காத்து கொண்டிருக்கலாம் என்று அவர் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். நீண்ட நேரமாகியும் அவர் தியானத்திலிருந்து விழிக்கவே இல்லை. பல நாள் கழித்து மீண்டும் அவர் தியானத்திலிருந்து கண் விழித்தார். அப்பொழுதும் அந்த இளைஞன் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். மேலும் எதுவுமே அந்த குரு அவனிடம் பேசாமல் அவர் நடந்து போய் தன்னுடைய பக்கத்தில் இருக்கும் குடிலுக்குள் சென்று விட்டார். மீண்டும் அந்த இளைஞன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து தன்னுடைய குடிலிருந்து வெளியே வந்த அந்த குரு அந்த இளைஞனை பார்த்து, நீ இன்னும் இங்குதான் நின்று கொண்டிருக்கிறாயா? உனக்கு வில் வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. போர்க்களத்தில் மிக சிறந்த வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் அந்த கலைகளை கற்றுக்கொள்ள சிறிது காலமாகும். அதற்கு அந்த இளைஞன், எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, நான் அந்த வில் வித்தைகளை தங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான். உடனே அந்த குரு, உன்னுடைய காலத்தில் பல காலங்கள், உன் வாழ்நாளில் பாதி காலத்தை நீ கழித்தாக வேண்டும் என்று கூறினார். மீண்டும் அந்த இளைஞன், என் வாழ்நாளை முழுவதுமாக கழித்தாலும் கூட பரவாயில்லை, தாங்கள் எனக்கு வில் வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டான். உடனே அந்த குரு, சரி, நான் உனக்கு வில் வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். அதற்கு முன்பாக நீ என்னுடைய ஆசிரமத்தில் தங்கிக் கொண்டு இங்கிருந்த வேலைகளை கவனித்து கொண்டு எனக்கு என்னென்ன தேவைகளோ அதை நிறைவேற்றி கொண்டே வா. நான் உனக்கு வில் வித்தைகளை கற்றுத்தருவதற்கான சரியான நேரம் வரும் வரை காத்திரு என்று கூறினாராம். அப்படி கூறிவிட்டு மீண்டும் தியான நிலைக்கு சென்று விட்டாராம் அந்த குரு. அந்த இளைஞனும் குரு சொன்னது போலவே அந்த ஆசிரமத்திலேயே தங்கி அங்கிருந்த வேலைகளை கவனித்து கொண்டிருந்தான். பல நாட்கள் சென்றது. குருவும் தியான நிலையிலேயே இருந்தார். அவருக்கு எந்த வில்வித்தையும் கற்றுக் கொடுத்ததாகவே தெரியவில்லை. அவனும் அங்கிருந்த வேலைகளை சற்றும் முகம் சுளிக்காமல் அனைத்து வேலைகளையும் குருவுக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். பல காலம் கழித்து கண் விழித்த அந்த குரு அவனை அழைத்து, இளைஞனே,
நான் வைத்த அத்தனை பரீட்சைகளையும் நீ வெற்றி பெற்றுவிட்டாய். இதோ உனக்கான வில் வித்தைகளை கற்றுத்தர நீ தகுதியும் ஆகிவிட்டாய். நான் இப்பொழுது அனைத்து வித்தைகளையும் உனக்கு கற்றுத்தரப் போகிறேன் என்று கூறினார். நீ அனைத்து வில் வித்தைகளையும் கற்றுக்கொண்டு போர்க்களத்தில் மிக சிறந்த வீரனாக மாறுவாய் என்று கூறினாராம் அந்த குரு. அந்த இளைஞனுக்கோ எதுவுமே புரியவில்லை. தாங்கள் என்ன பயிற்சி வைத்தீர்கள், அதில் நான் எப்படி வெற்றி பெற்றேன், எனக்கு எதுவுமே புரியவில்லையே என்று பணிவன்போடு கேட்டானாம் அந்த குருவிடம். உடனே அந்த குரு அதற்கு பதிலும் கூறினாராம். நினைத்ததை அடைவதற்கு, நினைத்ததை அடைந்தே தீருவதற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்று பொறுமை, மற்றொன்று தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. நான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் மிக மிக முக்கியம். அது 2மே உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. பல காலமானாலும் எதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யாமல் நான் கொடுத்த வேலைகளை செய்து கொண்டே இருந்தாய். உன்னுடைய பொறுமையை பார்த்து நான் மெய்சிலிர்த்து விட்டேன். அதேபோல் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும், எதுவானாலும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. இதுதான் நான் உனக்கு வைத்த பரீட்சை என்று கூறினாராம் அந்த குரு. உன்னுடைய வைராக்கியத்தை சோதிப்பதற்காகத்தான் உன் வாழ்நாளில் பல காலம் இந்த வில் வித்தையை கற்றுக்கொள்ள நீ செலவு செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் நீயோ என் வாழ்நாளையே நான் இங்கேயே கழித்தாலும் பரவாயில்லை, வில் வித்தையை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்தாய். உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காக நீ முதல் நாள் என்னை பார்க்க வந்தபோது நீ என்னிடம் கோரிக்கையை வைத்தும் உடனே நான் பதிலளிக்காமல் மௌனமாக தியானத்திற்கு சென்று விட்டேன். அப்பொழுதும் நீ பொறுமையாக காத்திருந்து என்னிடம் இருந்த பதில் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய். உன்னுடைய வைராக்கியத்தையும் பொறுமையையும் பார்ப்பதற்கு நான் வைத்த பயிற்சிதான் இந்த பயிற்சி. நான் வைத்த பயிற்சியில் நீ வென்று விட்டாய். இதோ இன்றிலிருந்தே உனக்கான வில் வித்தை பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க நான் ஆரம்பிக்கிறேன் என்று அவனுக்கான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாராம் அந்த குரு. அவனும் சந்தோஷமாக ஆனந்தமாக அதை கற்றுக்கொண்ட முடிவெடுத்து விட்டானாம். நாமும் நாம் நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் நாம் நினைப்பதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டுமோ அந்த நோக்கத்தை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். அதில் மிக மிக முக்கியம் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். மிக மிக அதிகமாகவே முக்கியமாக இருக்க வேண்டியது வைராக்கியத்தோடு அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருப்பதுதான். இப்படி இருந்தால் நாம் நினைத்ததை சர்வ நிச்சயமாக அடையலாம். அந்த இறைவனே நமக்கு துணையாக இருப்பார். அந்த பிரபஞ்சமே நமக்கு துணையாக இருக்கும். நினைத்ததை அடைவதற்கு பொறுமையோடு வைராக்கியத்தோடு இருந்தால் நினைத்ததற்கு மேலாக எல்லாம் சுபமாக நடக்கும்படி அந்த இறைவனே நமக்கு அருள் புரிவார். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக பொறுமையாக நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்களெல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும்.
உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்க்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்க்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.